tomato paste is the mild all. Okay. So I will be add தண்ணி now. கொஞ்சம் ஆட் பண்ணோம்ல நம்ம. கொஞ்சம் light தண்ணி. Okay. Okay. Give to I mean the chili powder. Chili powder. Okay. Turmeric powder. மிளகாத்தூள், மஞ்சள்தூள். மஞ்சள்தூள். Little மஞ்சள்தூள். Then coriander powder. Coriander powder கொஞ்சம் ஜாஸ்தி போடணும் ஏன்னா அது கிரேவி 1 portion மிளகாத்தூள்னா 2 portion அது. இல்ல? இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். செட்டிநாடு அப்படின்னு அந்த பேர் வந்துட்டாலே இந்த மசாலா இல்ல? மசாலா ஃப்ளேவர் தான் அப்படியே மூக்குல நிக்கும் அப்படியே. அப்புறம் கல்பாசி. That's all. நீங்க ஆல்ரெடி ஒரு டிஷ்ல சொல்லிருக்கீங்க அவருக்கு கல்பாசி இல்லனா பட்டை அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுல போட கூடாது. கல்பாசி தான் போடணும். ஒரு டிஷ்க்கு ஒரு வெரைட்டி டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே. எனக்கு வந்து சமையல் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? ஆமா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன். ஓகே. லைட்டா. எதுக்குன்னா இது கொஞ்சம் மாஸ் பண்றதுக்கு. ஓகே. இல்லனா மசாலா ஒரே திக்கா இருக்கும். சார் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்ன ஃபேமிலி சொல்லுங்க? என்ன ஃபேமிலி? இல்ல ராமச்சந்திரால இருக்க ஃபேமிலி இல்ல. கொல்கட்டால இருக்காங்க அந்த ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரே ஃபேமிலி கொல்கத்தால தான் இருக்குது. ஃபேமிலி சொன்னது எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல ராமச்சந்திரா அவங்கள வேணா உண்மையான ஃபேமிலி பத்தி சொல்லுங்க அண்ணா. இன்னைக்கு ஃபேமிலி வந்து கொல்கத்தால இருக்காங்க. ஓகே. நான் வந்து இயர்லி ஒன் டைம் போவோம். 6 months ஒன் டைம் போவோம். ஓகே. Sometimes they also come here. It's not for regular, sometime. Okay. வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை போவோம், இல்லைன்னா அதை விட போக மாட்டேன் அப்படின்னு. அதான் இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால அங்கே போகிறதுக்கு. No, like that. Oh my God. Give me liver. Yeah. நோ அப்படி இல்லை. ஹோட்டல் வந்து எனக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லையா? ஆமாம். ஸோ நான் அடிக்கடி போட்டால் இங்கே கெஸ்ட்டுக்கு கணிக்கிறதுக்க முடியாது. ஸோ ஹோட்டல் ஃபீல்டில் யாரை வேலை செய்யாங்க அவன் அடிக்கடி வீட்டுக்கு போக முடியாது. இங்கே வீடு இருந்தால் போகலாம். இங்கே தங்கிட்டே இருந்தா கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இங்கே கூப்பிட்டு வைக்க முடியாது ஏன்னா பசங்க படிக்கிறாங்க. ஓகே. ஸோ தட்ஸ் வை லிட்டில் ப்ராப்ளம். அதர்வைஸ் ஐ வில் பி ஹாப்பி மை ஃபேமிலி டு ஸ்டேயிங் இன் போத். புரியுது. பட் நேவர் ஸ்டேயிங்னா நம்ம நினச்சிக்கிறோம் ஹோட்டல்லாம் போய் சாப்பிடும்போது பெரிய ஷெஃப்பு நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வந்து இங்கே சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத விட அவங்க ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ அதனால் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடாம சில நேரத்தில் வந்து என்ன நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணணும்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியே மிஸ் பண்ணிட்டு இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் சில இடத்துலலாம் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷெஃப்பை கூப்பிடுவாங்க. ஓகே. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி க்ரீன் சில்லி தான். க்ரீன் சில்லி ஏன் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோன்னா அந்த க்ரீன் சில்லி ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே சர்வ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஆர்டர் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த இடம் க்ளீன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது ஃபேமிலியெலாம் மிஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இங்கே வேலை செய்யறதுனால அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மரியாதை குறைவாக நம்ம வந்து ட்ரீட் பண்ண வேணும். ஓகே. கொஞ்சம் மரியாதையாக பேசலாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா சர்வ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்கா சார்? உங்களுக்கு காசு நிறைய இருக்கா? என்கிட்டயா? இல்லையா, கம்மியாக இருக்குது. அப்படியே. சரி, இப்போ நீங்கள் சீஸ் கொடுக்குறீங்களா? சீஸ். ஸோ அதனால் நான் வந்து இதில் சீஸ் போட போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணணும். ஓகே. ஸோ சீஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஷெஃப், இது வந்து சூடாக நம்ம சாப்பிட்டா தான் அந்த மெல்ட் ஆன ஒரு விஷயம் இருக்கும். சூடு ஆறி நம்ம ஜில்லுன்னு சாப்பிட்டா, அது ஜில்லுன்னு சென்ஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா நீங்கள் சொன்னது போல் அப்படி பிச்சு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீஸ் வந்து போய் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகி இப்படி ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெஃப் சமைச்சாரு. இது அழகாக டிஸ்பிளேல இருக்க போகிறோம், பார்க்கலாம்.
சுட சுட வந்து பாத்தீங்கன்னா சிக்கன், அதாவது சிக்கன் லிவரை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃபுட் செஞ்சிருக்காரு நம்ம ஷெஃப். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாங்க. பொதுவாக சிக்கன் லிவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரையா பண்ணுவோம், தொக்கா பண்ணுவோம், இந்த பதார்த்தம் மாதிரி பண்ணி பிசைஞ்சு சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெஃப் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் லிவர் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கரெக்டா சொல்லிட்டேன் நான் பேரை? லென்த்தி பேரை வச்சு அப்படிதான் பண்றது. நான் என்ன பண்றது, ஷார்ட்டா வைங்க அடுத்த வாட்டி நேம். ஓகே ஓகே. ஷார்ட் வச்சீங்கன்னா அந்த ஷார்ட் டேஸ்ட் தான் இருக்கும், லாங் வச்சா லாங் டேஸ்டா இருக்கும். அப்ப இன்னும் அந்த பெஞ்ச் தூரத்துக்கு வைங்க, கேமரா கிட்ட போற மாதிரி. ஷாருக் கான் மாதிரி சொல்லினே இருப்பாங்க இப்படியே. சருக்கு மரமா? ஷாருக் கான் மாதிரி. ஷாருக் கான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? I mean, I love Shahrukh Khan. You love Shahrukh Khan. Very good. And தமிழ்ல தனுஷ். தனுஷ் ரொம்ப பிடிக்கும். சூப்பருங்க. நல்லா செலக்டிவா தான் சூஸ் பண்ணிருக்கீங்க எந்த ஆக்டர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக செலக்டிவா சில ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறீங்க. ஸோ அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்றாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு போயிட்டு சமைக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த டிஷ்ஷை தான் வந்து இவங்க சமைப்பாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்றாங்க, அதற்கு அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை சொல்லுங்க நான் சமைக்கிறேன்னு. பட் நீங்க மட்டும்தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை நம்ம ஒழுங்கா சமைச்சு மக்களுக்கு காமிச்சா மக்களுக்கு அது கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் டிஃப்ரெண்டான நேம்ல டிஃப்ரெண்டான டிஷ்ஷை சமைச்சு கொடுக்குறீங்க. ஸோ அவங்க சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஷெஃப் சொல்லுங்க, இந்த சீஸ் செட்டிநாடு லிவர் செஞ்சீங்களா, அது எப்படி செய்யறதுன்னு மக்களுக்கு ரீகேப் சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. லிவரு நல்லா பாயில் பண்ணி தனியாக சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டு பாயில் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அப்புறமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம், ஜிஞ்சர் பேஸ்ட் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு டொமேட்டோ போடணும். டொமேட்டோ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் அதை மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா மாஸ் ஆகிறதுக்கு அப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் கல்பாசி இது 4 ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் லிவரை போடணும். லிவரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா டைட்டாக வரைக்கும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டில் தேவையான சால்ட், உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவைப்படுது அது வரையும் சால்ட் போட்டணும். போட்டு லாஸ்ட்டில் சீஸ் மேலே அப்படியே போடணும். போட்ட உடனே அது கொஞ்சம் மேல்ட் ஆயிரும். அந்த மேல் ஆகி அதை லிவரில் பிடிச்சிரும். எப்போ அந்த லிவரில் பிடிச்சோன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டில் போடணும். அப்போது உங்களுக்கு செட்டிநாடு சீஸ் லிவர் ரெடி.